நேத்திக்கு நடந்த சம்பவங்கள்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில கண்டஸ்டன்ஸ் வந்து ரியல் ஹீரோஸாக மாறி இருக்காங்க வெளி உலகத்தில். முதல்ல நம்ம அவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ தான் இது. இத்தனை நாட்களாக இந்த வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க பார்த்து பொறுத்து பொறுமையாக இருந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது அத்தனை பேரும் அங்கே வந்து ரியாக்ட் பண்ணது வந்து நம்ம சீரியஸாக இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பீடைங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை நாளாக வந்து இவங்க ரியாக்ட் பண்ணதுனால தான் வெளியிலையும் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் பெருசாக அதை அட்ரஸ் பண்ணலை. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாருமே பாதிக்கலை, யாருமே அதை பற்றி புகார் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் பண்ணலை, ரியாக்ட் பண்ணலை. அதனால் அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் அது நடக்க வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம சபரி அவர்கள் நடிக்கிறாருன்னு ஸ்டில் இத்தனை நாளாக வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேத்திக்கு ஒரு 3 பாயிண்ட் எடுத்தால் சபரி வந்து டிக்கெட் ஃபினாலவே வின் பண்ணிடலாம். வெறும் 3 பாயிண்ட். ஏன்னா லீடிங்கில் அவர் தான் இருக்கார். ஆனால் சாண்ட்ராவுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஒன்ஸ் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்ததை அவர் பார்த்த உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிக்காமல் கீழே இறங்கி ஓடிய முதல் நபர் போய் வந்து சாண்ட்ராவை தூக்கிட்டு போகிறார், அழுகுறார், எட்டி ஒதிக்கிறாங்க. மச்சான் இது கேம் தானே மச்சான், என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அழுகுறார். அவருக்கு என்ன தலையெழுத்தா, கீழே இறங்கி போய் வந்து சாண்ட்ராவை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தலையெழுத்தா. அதுதான் ஹியூமானிட்டின்றது மனிதர்கள் உள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியாக இருக்கும். என்னைக்கு ஹியூமானிட்டி ஒன்று செத்து போகுதோ அன்றைக்கி மனிதனும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஹியூமானிட்டி வேணும்டா, ஏய் பீட ஹியூமானிட்டி வேணும். பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வரேன் இருங்க, உங்களுக்கெல்லாம் திவ்யா வச்சாங்க பாருங்க. எப்பா சபரி ஒரு பக்கம், கானா வினோத் அவர்கள் மேலே நம்ம நிறைய விமர்சனங்களை வச்சுருக்கோம். ஆனால் மனுஷன் அதான் இந்த ஹியூமானிட்டி தேவை. நம்மளை மாதிரியான ஆட்கள், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எந்த குணம் இருக்கோ இல்லையோங்க, ஹியூமானிட்டி இருக்குங்க. எவனுக்கு என்ன நடந்தாலும் முதல் குரல் எங்கேருந்து எழுமுன்னு காட்டிங்கன்னா நம்ம ஆட்கள் கிட்ட இருந்து படச்சென்னை தான். டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம். பாசத்துக்கு அடிமையான மக்கள். நம்ம வினோத் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காப்புலங்க. அவருமே பின்னாடி இறங்கி ஓடுறாரு. ஓடி போய் சாண்ட்ராவை தூக்கிட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் அண்ட் விக்கல்ஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் மறுத்துச்சுன்னு சொல்லிட்டு வெளில போனாப்புல. ஸோ 3 ஆண்களும் அந்த ஒரு பெண்ணை பாதுகாப்பாக தூக்கிட்டு போய் மருத்துவர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்து இந்த வச்சு செஞ்சாங்க பாருங்கள் இந்த 2 பேரை. சீரியஸ்லி சபரி அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் விக்கல்ஸ் அவர்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட்டை நம்ம கொடுக்கணும். இப்படித்தான் ஒரு இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். 2 பேரால் இந்த வீடு. பார்வதிக்கு கமருதீன் இல்லைன்னா பார்வதிக்கெல்லாம் ஒரு ஆள் மயிராவ கமருதீன் ஒருத்தன் கூட இல்லைன்னா இவ்வளவு தூரம் அவங்களால பண்ண முடியுமா? ஏன் சொல்கிறன்றதை நீங்கள் பார்க்கணும். திவ்யா வாவ், அதாவது 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்த அந்த பேச்சு எல்லாரும் திட்டுறாங்க போன வீடியோவில். நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன், என் மிஸ்டேக். நான் வீடியோவை லேட்டாக போட்டேன். நான் வீடியோ லேட்டாக போகிறதுக்கு காரணம் திவ்யா தான். ஏன்னா என்னால் அதை விட்டு என் சீட்டை விட்டு என்னால் எந்திரிக்க முடியல. இப்போ வரைக்கும் நான் வந்து ரிப்பீட்டடாக ட்விட்டரில் திவ்யா வச்சு செஞ்ச விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். 10 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த டாஸ்க்கு அவள் காரை விட்டு இறங்குற வரைக்கும் நிம்மதியாக அவளை விடாமல் பார்வதியை வச்சு செஞ்ச விதம் இருக்கு பாருங்க. எப்பா ஐயோ எங்கே திறந்தாலும் திவ்யா. சபரி, கானா வினோத், விக்கல்ஸ் 3 பேரும் காருக்கு வெளியில் என்ன பண்ணாங்களோ காருக்கு உள்ள, அதாவது நான் இதை வந்து ரொம்ப எக்ஸாச்சுரேட் பண்ணி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் என்னங்க பிரச்சனை? பர்சனலாக திவ்யாவுக்கு வந்து விக்கல்ஸ் மேலே எந்த கோபமும் கிடையாது. ஆனால் விக்கல்ஸ்க்கு திவ்யா மேலே நிறைய வன்மம் இருக்குது. எப்படியாச்சும் திவ்யா அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு நபர் அவர். அந்த விக்கல்ஸே சாண்ட்ரா கிட்ட போய் சொல்கிறாரு, திவ்யா மேலே எனக்கு நிறைய கோபம் இருக்குது, ஆனால் வெளியில் போய் நான் திவ்யாவுக்கு கோயிலே கட்டுவேன். ஏன்னா 2 பேரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி ஒன்ஸ் சாண்ட்ரா கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள தூக்கிட்டு போன உடனே சுபிக்ஷா கேட்குறாங்க, எதுக்காங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க.
இவங்க 2 பேரும் மெடிக்கல் இருக்குன்னு சொன்ன பிறகு திவ்யாவுக்கு வந்த கோபம் இருக்குல்ல, பார்வதி மூஞ்சில ஆடலை. சபரிக்கு என்ன இவர் கமருதனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா திவ்யாவை நேரில் பார்த்து பழகியவர் கமருதீன். திவ்யா செட்டில் எப்படி இருப்பாங்க, வெளில எப்படி இருப்பாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். திவ்யா ஒன்ஸ் பேச ஆரம்பித்தவனே இந்த 2 கவர் கப்புள்ஸும், இந்த 2 பொறுக்கிங்களும், இந்த 2 காம கொடூரர்களும் என்ன வேணாலும் நீ என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா உன்னை நான் என்ன வேணால் ஆளை வச்சு அடிப்பேன்றா. பார்வதி திவ்யாவை ஆளை வச்சு அடிப்பேன்றா. ஒருத்தன் என்னடா விக்கல்ஸ் விக்ரமா ஓப்பனாக ஒரு ஷோவில் த்ரெட்டன் பண்ணுறான், கொலை மிரட்டல் கொடுக்குறான். நீ செத்தடா டாஸ்க் முடிஞ்சோடனே வாடா சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம், ஒன்று நீ உயிரோடு இருக்கணும் இல்லை நான் உயிரோடு இருக்கணும், நீ செத்தடா சாவடிச்சிருவேன், செருப்பு எடுத்து அடிப்பேன். ஏண்டா உங்காலில் தான் செருப்பு இருக்கா, முன்னால் தான் மட்டும்தான் அடிக்க முடியுமா? தம்பி கத்தி யார் வெட்டினாலும் வெட்டும், சரியா? இந்த உதார் விடுற வேலை என்னமோ கொஞ்சம் பாக்ஸிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ பெரிய ஒரு பருப்பு, நம்ம 2 சின்ன பசங்க போதும். இந்த காலம் அப்படி இருக்கு தம்பி, ஆடாத. அப்பனுக்கு அப்பன் சுப்பனுக்கு சுப்பன் ஊருக்குள்ளே இருப்பான். நான் தான் அப்படின்னு ஆடினேன்னா அசிங்கப்படுவேன், கண்டிப்பாக வெளியில் அடி வாங்குவேன். இவனுக்கு இதுக்கப்புறம் எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கும், எவங்க வாய்ப்பு கொடுப்பான்? ஏங்க ஷோவில் அத்தனை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோலையே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி அவன் பண்ணுறான், கேட்டால் நான் ட்ரிகர் ஆகிட்டேன், ட்ரிப் ஆகிட்டேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், என்னை எப்படி அவங்க சொல்லுவாங்க? நீங்கள் 2 பேர் என்ன புனித காதல் பண்ணுறீங்களா? ஏன்னா நீ என்ன ஷாஜகானா, அவன் என்ன மும்தாஜா? நீ ஒரு புறம்போக்கு, அவள் ஒரு பொறுக்கி. அதாவது பொம்பளை பொறுக்கி பொம்பளை, புரியுதா? கமருதன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவ ஒரு பொறுக்கி பொம்பளை. இந்த 2 காம்பினேஷனுமே சரியில்லை. நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் ஒரு லவ், அதை மற்றவங்க வேற விமர்சனம் வேற பண்ணுறாங்களா? நாய் காதல் பண்ணுறீங்க, நாயை விட மோசமாக பண்ணுறீங்க. அதுக்காச்சும் 5 அறிவு இருக்குது, 6 அறிவு இருக்கிற நீங்கள் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் அங்கே போயிட்டு நீ கேட்டால் நியாயப்படுத்தி பேசுகிற. லவ் பண்ண நான் முத்தம் கொடுத்தேன், இப்போ என்ன? நான் முத்தம் கூட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன? அதை கேட்க இவ யார்? அது மேட்ரு இல்லை. ஆனால் திவ்யா என்னென்னலாம் கேட்டாங்க தெரியுமா பார்வதியை? ஏண்டி நீ அட்வொகேட் குடும்பம் தானடி, வாடி போடி தான், வாயை உடச்சிருவேன், கால் மேலே தலை மேலே பட்டுச்சுன்னா உன் கால் இருக்காது பார்த்துக்கோ, எடுத்து சொருவிடுவேன், உன்னை அடிச்சுட்டு ரெட் கார்டு கூட வாங்கிட்டு போயிடுவேன் நீ. ஏய் வாயா மூறி, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? பொம்பளை அடி நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைடி என் வாழ்க்கையில். ஏகப்பட்ட அட்வொகேட் ஃபேமிலி தானே நீ, அதனால தான் இப்படி ஃப்ராடு தானே பண்ணிக்கிட்டு இருக்கியா? உங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்கலையா அவனுக்கு? உங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தே நீ திருந்தலை, நாங்கள் சொல்லி அடி திருந்த போகிற. அப்படி இப்படி நான் அவங்க கேட்ட கேள்விகள் இருக்குது பாருங்க. காலையில் 6 மணிக்கும் பார்வதியில் சைலண்ட்டாக எப்படி பேசுகிறா பத்தியா, எப்படி குடும்பத்தில் இருக்கிறா பத்தியா, எப்படி சொல்லிட்டா பத்தியா, நான் பேசுவேன் என்ன பண்ணுவேன், இந்த டோன் தான். இந்த டோனை விட்டு மேண்டம் ஏறவே இல்லை. ஏறினா வாங்கிடுவாங்க, இழுத்து ஒன்று கொடுத்துருவாங்க, வாங்கிடுவாங்க. அதனால் அந்த டோனை விட்டு ஏறவே இல்லை. நீ சாண்ட்ராவை தள்ளி விட்டது அந்த ஒரு 5 நிமிஷம் வேதனையா அவங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க, அது ஆனால் அவங்க ட்ராமாவில் இருக்காங்க. ஆனால் விடிய உன்னை கதற விட்டா பத்தியா ஒருத்தி. நிஜமாவே என் கண்ணுக்கு ஒரு ரியல் சிங்கப்பெண்ணாக தான் தெரியுறாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க திவ்யாவை பற்றி, எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், தான் கூடவே இருந்த ஒரு நபர் தன்னை பற்றியே பின்னாடி போய் இன்னொரு நபர்கிட்ட புரணி பேசும்போதும் அசிங்கமாக பேசும்போதும் ட்ரிகர் பண்ணி, இதே கமருதனை ட்ரிகர் பண்ணி இவங்க திவ்யா கிட்ட சண்டை போட வச்ச போது சாண்ட்ரா அவர்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் கூட அந்த இடத்துல அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. இதான் திவ்யா. யாருக்காக இருந்தாலும் திவ்யா குரல் கொடுப்பாங்கன்றதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த வன்மமோ எந்த வெஞ்சன்ஸோ மனசுக்குள்ளே இல்லை, எல்லாருமே அப்படி தான். சாண்ட்ராவும் அப்படி, சாண்ட்ராவை சொல்ல நான், சாண்ட்ராக்கெல்லாம் வெஞ்சன்ஸ் இருக்குது. சபரி அவர்கள், வினோத் அவர்கள், விக்கல்ஸ் அவர்கள் ஒரு பிரச்சனைனும் போது வச்சு செஞ்சது லிட்ரலாக 6 மணி. யோசிச்சு பாருங்க, 10 to 6 எவ்வளோ டைம். அமருதீனை காரை விட்டு அவனா இறங்குற வரைக்கும் சேலஞ்சு. நீ தள்ளி விட்றி பார்க்கலாம், நீ தொட்டு பாடுறி பார்க்கலாம், நீ தொட்டு பாரு, கை வச்சு பாரு,
அந்த 2 பெண்கள் இருக்காங்க. அடுத்த டார்கெட் வந்து சுபிக்ஷாவும் அரோராவும் தான். இந்த பீடை காலையில் பேசிச்சு, நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். 2 பேரை வந்து தள்ளி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து உட்காந்துக்கிட்டு 2 பேருக்கு கார்டியன் மாதிரி சீட் பெல்ட்டை போட்டு, நீ வந்து முடிஞ்சா நீ தொட்டு பாரு, நீ கையை வச்சு பாரு. அப்பா என்ன நான் பேசும்போது கத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அவங்கள பேச விடாமல் ஹைலைட். இது ஓனா கிழவி கமருதீன், நீ வெளியில் போய் நீ எனக்கு வந்து ஷோவை பார்த்துட்டு கால் பண்ணு. இந்த ஓனா உன் கூட இருக்குது பாரு, இந்த ஓனா கிழவி உன்னை பற்றி என்னெல்லாம் பின்னாடி பேசியிருக்கா, யார்கிட்டலாம் பேசியிருக்கான்றதை நீ பார்க்குற, நீ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, எல்லாத்தையும். நான் என் ஆசை என்னென்னா, இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் வராங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க 2 பேரில் யார் இருக்காங்கன்னு தெரில, யார் இருக்க போகிறாங்கன்னு தெரில. வர்றவங்க இவங்க பண்ண அத்தனை ஆபாசத்தையும் உடைச்சிடணும். ஓப்பனாக எல்லார் மத்தியிலையும் கேமரா முன்னாடி உடைக்கணும். இப்போ வெளியில் வந்து வாழவே கூடாது இன் சென்ஸ் அடிக்கணும் அந்த மாதிரி சொல்ல, இவளுக்கு எந்த வாய்ப்பும் மீடியாவில் கிடைக்கக்கூடாது. எப்படி வந்து திவ்யாவுக்கு ரெட் கார்டு கொடுக்க ட்ரை பண்ணாங்களோ, ரவீனா அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி இந்த 2 பேருக்கும் மீடியா ஃபீல்டில் ரெட் கார்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த ஷோவில் ரெட் கார்டு கொடுக்கறது மட்டும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அது மட்டும் தண்டனை கிடையாது. இவங்க வெளியில் வந்து இதை வச்சு என்னால் சர்வை பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் தைரியத்தில் தானே இருக்காங்க. அது நடக்கக்கூடாது. ஸோ திவ்யா அவர்கள் மேலே எனக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட். நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன்றதில் வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். எந்த இடத்துலையும் எனக்கு அதில் வந்து மரியாதை குறைவே இல்லை. அண்ட் கானா வினோத் அவர்கள் மீது நமக்கு இருந்த அந்த ஒரு மாற்று கருத்து அது இருந்தாலுமே, ஒரு பிரச்சனைன்னு நடக்கும் பொழுது ஒரு நண்பனாகவே இருந்தால் கூட அவர் போய் அங்கே நின்று தட்டி கேட்ட விதமாக இருக்கட்டும், காலையில் பார்வதியை வச்சு அவர் செஞ்சார், அதை பற்றியும் நான் பேசணும். இதெல்லாம் நிஜமாகவே நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள். ஒரு பயம் இருக்கும், இத்தனை நாளாக வந்து நம்ம பண்ணுறது யாருமே கேட்க முடியாது, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற தைரியத்தில் இருந்தாங்க. திவ்யா சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் நீ அதனா எங்கன்னா பேசி பாரு, உனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு. லிட்டரலாக போட்டு செஞ்சுட்டாங்க பார்வதியை, செதுக்கிட்டாங்க பார்வதியை. இப்படி ஒரு திவ்யாவை பார்வதி பார்த்துருக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஏன்டா பண்ணோன்னு யோசிக்கிற அளவுக்கு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. சீரியஸ்லி ரிப்பீட் மோடில் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் திவ்யாவை விமர்சனம் பண்ணவங்க கூட இன்னைக்கு திவ்யாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சபரி அவர்களுக்கு வாக்கு கூடியிருக்கு, விக்கல்ஸ்க்கு ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இவர் கானா வினோத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சாண்ட்ராவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, திவ்யாவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கூடவே பார்வதி கமருதனுக்குமே ஓட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அநியாயத்தையும் இவ்வளவு அக்கிரமத்தையும் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேர். நியூஸில் வந்திருக்குங்க, நியூஸ் 18 போட்டிருக்காங்க, விஜய் டிவியில் இந்த மாதிரி பார்வதின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில் ஒருத்தவங்களை தள்ளி விட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்கன்றத நியூஸ் வரைக்கும் போட்டிருக்கான். இப்போ ஒரு டைட்டான சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. பிரதீப் ஆண்டனி விஷயத்தில் கமலஹாசன் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்த பிறகு, அது தப்பு பொய்ன்னு புரிஞ்ச பிறகு அவர் எப்படி மாட்டினாரோ அதை விட ஸ்ட்ராங்காக மாட்டியிருக்காங்க. விஜய் சேதுபதி ஒரு நல்ல முடிவு எடுக்கலைன்னா இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டே காரி துப்புவாங்க. ஏன்னா எல்லாரும் வீக்கெண்டுக்காக தான் வெயிட்டிங். சேதுபதி வருவார், அவர் இதை கேட்பார், அவர் நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்பிக்கையில் எத்தனை பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் நேற்று நடந்த அந்த சம்பவத்தில் பார்த்து மிரண்டு போன 4 பேர், சபரி, கானா வினோத், விக்கல்ஸ் விக்ரம், திவ்யா ஸ்பெஷலான ஒரு பாராட்டு. ஏன்னா ஒட்டுமொத்த எனர்ஜி இந்த பார்வதிக்கும் கமருதனுக்கும் இருந்த அந்த ஒட்டுமொத்த அந்த டாக்ஸிக்கையும் சுக்காக உடைச்சிட்டாங்க. அவங்களால எதையுமே யோசிக்க முடியல, எதையுமே பேச முடியல. அந்த லெவலுக்கு மண்டைக்குள்ளே போய் திவ்யா பண்ண விஷயம் இருக்குல்ல 2 பேரையும். சீரியஸ்லி அந்த இடத்துல வேற எந்த அரோரா பேசவே இல்லை, சுபிக்ஷா பேசவே இல்லை. ஒரு பொண்ணா 2 பேரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுது. எப்பா அந்த கர்ஜனை, அந்த 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 அவங்க வாய்ஸை வச்சு அவங்க அந்த கத்தும்போது அந்த ஆக்ஷன் லிட்ரலாக சீரியஸ்லி வந்து
சாண்ட்ரா அவர்களை இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க திவ்யா, அவங்க உடலை பிடிச்சிட்டு இருந்தாங்க, வெளியில் விழுந்துடக்கூடாது. இவங்க 2 பேர் சேர்ந்து புஷ் பண்ணதை, அவங்க கை மாட்டினதோ அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன் இந்த 3 பேர் நினச்சா பார்வதி தள்ளியிருக்க முடியாதா? கமருதீன் இறங்கின பிறகு ஏன் பண்ணலை? அதான் அவங்களுடைய அறமே இல்லாத ஒரு 2 பேரை வந்து இன்னமும் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிறப்பின் மீதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. மனுஷங்க தானா நீங்களாம்? இல்லை எதனா ஏலியன் உங்களுக்குள்ளே இருக்கா? இல்லை நீங்களாம் வந்து எப்படி சோறு தான் திங்கிறீங்களா? இல்லை பீ ஏதாச்சும் திங்கிறீங்களா? உடம்புல ஓடுறது ரத்தம் தானா? இல்லை மாட்டு மூத்திரம் எதனா ஓடுதா? இல்லை மனித கழிவு எதனா ஓடுதா? எப்படா சப்போர்ட் பண்ணுறீங்க? எப்படா முட்டு கொடுக்குறீங்க? ஒருத்தெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த மங்காத்தா படத்தில் அஜித் வந்து த்ரிஷா அவர்களுடைய அப்பாவை காரில் இருந்து தள்ளி விடுவார்ல, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்களாம் பார்வதி. எப்படா நீங்களாம் தூங்குறீங்க நிம்மதியா? தூக்கம் வருதாடா உங்களுக்கு? இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. எப்படியோ சாண்ட்ராவுக்கு விஜய் சேதுபதி கிட்ட நீதி கிடைக்குதோ இல்லையோ, இந்த 2 கண்டஸ்டண்ட்டும் இனிமேல் பட போகிற பாடு எல்லாரும் முடிச்சுக்கிட்டாங்க. திவ்யா இனிமேல் விட போகிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் திவ்யா இனிமேல் பார்வதி அட்டாக் பண்ண போகிறாங்க. பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றவங்கள ஓட வைக்கணும்னு நினச்சால, இவ்வளோ ஓட வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வந்திருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.